இதுதான் அம்மா என் கேள்வி. பதினாலு வருஷமா இந்த மனசுக்குள்ள பதிச்சு வச்சிருந்த முகமாச்சே மறக்க முடியுமா? என்னங்கம்மா சொல்றீங்க? கண்ணம்மாவை பத்தி பேசும்போது ஒருத்தர் கூடையில கொண்டு வந்து வச்சுட்டு போனான்னு சொன்னல, அந்த ஆள் இவன் தான். கண்ணம்மா வேற யாரும் இல்ல, அவனோட பேத்தி தான். என்ன சொல்றீங்க? ஆமா கண்ணு, அவன் ஒரு நாள் என்ன பார்த்தான். அவன் அடையாளம் கண்டுபிடிச்சு ஏன் இந்த குழந்தைய கூடையில வச்சு ரோட்ல போட்டு போனேன்னு கேட்டேன். ஆனா எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அவனே என்னை தேடி வந்து குழந்தை எங்கேன்னு கேட்டான். குழந்தைக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன். அப்பத்தான் அதை பத்தி நான் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்பத்தான் எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிச்சு. அவன் பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பையன் கூட சிநேகிதமாயிட்டாளாம். அந்த பையன் மிலிட்ரிக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். மிலிட்ரிக்கு போனது பையனோட அப்பா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான். அதனால உயிருக்கு பயந்து வேற ஊருக்கு போயிட்டாங்களா. போன இடத்துல தான் தெரிஞ்சிருக்குது அந்த ஆளோட பொண்ணு கர்ப்பமா இருந்திருக்கிறான்னு. அந்த பொண்ணு அந்த பையனும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்காங்க போல. கருவு கலைக்கு பார்த்துருக்காங்க, முடியல, குழந்தையும் பார்த்துட்டா. அந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னா வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைய கொன்னுடுவேன்னு அந்த பொண்ணை மிரட்டி மிரட்டியே வேற ஒருத்தனோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. அப்போ குழந்தை சாகக்கூடாது, எங்கேயாவது உயிரோட வாழட்டும்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறா. அதனாலதான் குழந்தை கூடையில் வச்சு நடு ரோட்டில் வச்சுட்டு போயிருக்கான். அப்படின்னா கண்ணம்மா என்ற அண்ணன் பொண்ணா? என்ற அண்ணனுக்கும் மல்லிகாவுக்கும் பிறந்த பொண்ணா கண்ணம்மா? ஏன் கண்ணு ஒரு மாதிரியா இருக்க? கண்ணம்மாவை பத்தின உண்மை தெரிஞ்ச பிறகு அழறதா சந்தோஷப்படுறதானே எனக்கு தெரியல. கண்ணம்மா தான் அந்த ஆளோட பேத்தின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அத பத்தி தெரியலம்மா. குழந்தையா இருக்கிற போதே கொல்ல நினைச்சவ இப்ப என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அதனால வேற ஊர்ல இருக்குன்னு சொல்லி போட்டேன். அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறான். எந்த காரணத்தை கொண்டு கண்ணம்மா தான் இவன் பேத்தின்னு தெரியக்கூடாது கண்ணு. நான் சொல்ல மாட்டேங்கம்மா. எனக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா கண்ணம்மா நீ பார்த்துக்குவேன்னு சொன்னியே, அதனால தான் இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொன்ன கண்ணு. கண்ணம்மாளுக்கு எது ஆகாம நீ தான் கண்ணு பார்த்துக்கோணும். கவலைப்படாதீங்கம்மா. கண்ணம்மா மேல முன்னிருந்த அக்கறையை விட இப்ப இன்னும் அக்கறை அதிகமாயிடுச்சு. என்ற சொந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்குவேன். அது போதும் கண்ணு. இன்னும் நான் சேர்த்தாலும் கூட நிம்மதியா சேர்த்து போயிருவேன். என்ற மனசுல இருக்கிற பார ரகசியம் எல்லாத்தையும் உன்கிட்ட இறக்கி வச்சுட்டுங்க. நான் வர்றேங்க அண்ணே. பார்த்து போயிட்டு வாங்க. அந்த பொண்ணு அந்த பையனும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்காங்க போல. கருவு கலைக்கு பார்த்துருக்காங்க, முடியல, குழந்தையும் பார்த்துட்டா. அந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னா வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைய கொன்னுடுவேன்னு அந்த பொண்ணை மிரட்டி மிரட்டியே வேற ஒருத்தனோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க.
குழந்தை சாகக்கூடாது, எங்கேயாவது உயிரோட வாழட்டும்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறா. அதனால தான் குழந்தை கூடையில் வச்சு நடு ரோட்டில் வச்சுட்டு போயிருக்கா. தரகிடதும் கிருதத்தும் தலக்குதும் தக்கடத்துக்கு தரகிடதும் தக்கடத்தும் கிருதத்தும் தலக்கடத்துக்கு கிருதத்தும் தக்கடத்துக்கு கிருதத்தும் துதத்தக்கடத்துக்கு கிருதத்தும் மல்லி, மல்லி, சக்தி, மல்லி, சக்தி, மல்லி, 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 நீ நல்லா இருக்கியா? நீ உசுரோட நீ செத்து போயிட்டதா எனக்கு எவ்வளவு கஷ்டம். ஏன் மல்லி, ஏன் எங்க போன? என்னைய விட்டு உன்னால உன்னால எப்படி எப்படி இருக்க முடிஞ்சது? என்னால நம்ப முடியல. உன்னைய திருப்பி பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வேற ஒருத்தன் பொண்டாட்டியா? மல்லி, நான் என்ன தப்பு பண்ண? என்னைய நீ ஏன் விட்டு போன? என்னைய பிடிக்கலாம் சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு துடிச்ச தெரியுமா? நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசையா வந்த. நீ நீ தவிச்சு போட்ட. மல்லி, 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 உன்ற பேரை சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அழுணும் போல இருக்கு. அழுதுட்டா உனக்கும் அப்படி இருக்கா? மனு கஷ்டப்படுதா இல்ல சந்தோஷப்படுது தெரியல. மல்லி, நீ உன்னைய ஏமாத்திக்கிட்டியா இல்ல என்ன ஏமாத்திட்டியா?
என்னைய மறுத்துட்டு போயிட்டியா? ஏதாவது மறைச்சிட்டு போயிட்டியா? மம்மி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கேட்கல, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல வைஃப் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஐயா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. போதுமா? நீ இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்துறியா இல்ல உன்னை நீயே ஏமாத்திக்கிறியா? எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா இல்ல மொத்தமா என்னைய பெருத்திட்டு பேசுறியா? அந்த கதைக்கு எப்பவோ முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அந்த கதை எப்படி முடிஞ்சதுன்னு தான் கேக்குறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா உன்ற காதல் பொய்யா? ஆசை என்கிட்ட பேசினே அது பொய்யா? எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னியே அது பொய்யா? கேக்குறேன்ல, சொல்லு. எதுவுமே பொய் இல்ல, பொய் இல்ல, பொய் இல்ல. அதுக்கான காரணத்தை சொல்லி எதுவும் ஆக போறதில்ல. இல்ல இல்ல, இப்படி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். என்ற காதல் நசம். அப்போ நான் செத்து போனதா சொன்னாங்களே, இந்த உலகத்துல நான் ஏதோ ஒரு மூலையில உசுரோட தான் இருந்திருப்பேன்னு ஏன் உங்களுக்கு தோணல? சக்தி சக்தின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேனே, அது ஏன் உங்க மனசுக்கு கேட்கல? உடம்புக்கு தான் தூரம் இல்ல, மனசுக்கு ஏதுங்க தூரம்? சொல்லுங்க, மனசுக்கு ஏது தூரம்? மல்லினி உசுரோட இல்லங்கிறத என்ற மனசு நம்பல. ஆனா பாக்குறவங்க துக்கம் விசாரிச்சு விசாரிச்சு என்னை ஏமாத்தி நம்ப வச்சுட்டாங்க. சரி, நீ இவ்வளவு பேசுறீ, நீயே என்னை தேடி வரல. பொண்ணுக்கு எல்லா இடத்துலயும் வேலி இருக்கு, அதை தாண்டி வரது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த வேலி தான் என்ன? ஆறு போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க? அத சொல்லு. சொல்லி பிரயோஜனம் இல்ல. பாதை தெரியாம தவிச்சு நிக்கிற ஒருத்தனுக்கு வழி சொல்றதுல பிரயோஜனம் இருக்கு. செத்து போன ஒருத்தங்கிட்ட வழி சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்காத. நான் உன்னை ஏமாத்தல, ஊரை விட்டு போகல. அப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்க. உசுரோடவே இல்ல, நீ இந்த ஊரை நம்ப வச்சிருக்க. ஐயோ, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா நின்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாவம் என்னன்னு சொல்லு. காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த காலத்துக்கு நம்ம போக முடியுமா? நான் ஒரு திசையில போனேன், நீங்க ஒரு திசையில போயாச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டாயாச்சு. இதுக்கப்புறம் கடந்து போன சம்பவங்களை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? உங்க வழியை நீங்க பாத்துக்கோங்க, என்ற வழியை நான் பாத்துக்கிறேன். மல்லி, என்னை விட்டு போகாத மல்லி. நானும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது மல்லி. வேண்டாம் வேண்டாம், என்ன தொடாதீங்க, என்னைய தொடாதீங்க. என்னைய தொடறதுக்கு நீங்க யாரு? என்னைய தொடாதீங்க, என்னைய தொடக்கூடாது. நீங்க நினைச்ச பள்ளி என்னைக்கோ செத்து போயிட்டா. இப்ப நான் வேற ஒருத்தருக்கு பொண்டாட்டி. என்னைய பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க. என்னைய நீங்க தொடக்கூடாது, என்னைய நீங்க தொடக்கூடாது. என்ன நீங்க என்ன ஒரு மேல தொடறீங்க? மல்லி, மல்லி, ஏன் மல்லி இப்படி பேசுற? நான் உன்னை உரிமையில தொடல. இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு குடும்பம் இருக்குல்ல. அப்படிதான் நானும், அப்படிதான் எனக்கும். எனக்கு என்ற புருஷன் இருக்காரு, என்ற புருஷன் தான் என் குடும்பம், அவர்தான் என் வாழ்க்கை, அவர்தான் என் வாழ்க்கை. மல்லி, அந்த நிதர்சனம் எனக்கு தெரியுது. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தான் கேக்குறேன். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதைய தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? எரிஞ்ச கற்பூரத்தை திரும்பி எடுக்கணும்னு அது முடியுமா? தெரிஞ்ச பாலை திரும்பி பாலாக்க முடியுமா? இனிமே என்ன பார்க்கணும்னு, என்கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. மல்லி, ஒன்று நாள் அப்படி இருக்க முடியுமா? ஐயோ கடவுளே, என்ன நிஜமாவே நீ சாகடிச்சிருக்கலாம். என்ற மனசு நீ கொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த உடம்ப நடமாட விட்டுட்டு இருக்க? அதுக்கு நான் உன்னைய பார்க்காமலே இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த ஊருக்கு திரும்பி வந்த?
உன்ற நிலப்போடவே கடைசி வரைக்கும் நான் இருந்திருப்பேன். கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு முகம் கொடுத்து பேசாம என்ன இல்லாம பேசிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய பாவியானா? சொல்லு. இங்க பாருங்க, குத்தம் ஆறு மேல இருக்குங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு அவங்க 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 உங்க வாழ்க்கையோட இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை உங்க பார்வைக்கு நான் கெட்டவளா தெரிஞ்சா நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். நீங்க நல்லவங்களாவே இருங்க, அது எனக்கு சந்தோஷம் தான். இதுதான் நம்ம பாக்குறது கடைசினா அதையும் விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. மல்லி மல்லி நில்லு மல்லி. மல்லி போகாத மல்லி. மல்லி நில்லு மல்லி. என்ன பொண்ணுசாமி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணையார் விட்டு ஆளுங்களை காணோம். வந்துருவாங்களா? கண்டிப்பா வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாங்க. வேற ஆளுங்கன்னா பரவாயில்ல, பண்ணையார் நலங்கிறதுனால தான் யோசிக்கிறேன். 6 நிலமா இருந்தாங்க, விலைக்கு தானே வாங்குறோம். 100 ஏக்கரை மொத்தமா விலை கிடைக்கிறது அபூர்வம் தாங்க. அம்மா சொன்னா சொன்னதுதாங்க. என்னங்கய்யா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. யோ மணியை பாரு. கற்பகம், பணம்னதும் உடனே நம்ம வந்துட்டு தான் காமிச்சுக்க கூடாது. கொஞ்சம் பிகு பண்ணி திமிராவே நடந்துக்க. ஒன்றரை பொண்ணுக்கு திமிரு இல்லாம இருக்குமா? இப்ப பாரு. இதே மெயின்டைன் பண்ணிக்க. வா. வாங்கம்மா, சாரு தான் இடத்த வாங்குற பார்ட்டி. ஐயா, இவங்க தான் இடத்த விற்கிற சொந்தக்காரங்க. இடத்த விற்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அது என்னங்க கோசரி இடம்? அது மாதிரி ஊரு பூரா எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க. 100 ஏக்கரை இருந்தா தான் வாங்குவேன்னு சொன்னீங்களாமா? எங்க கிட்ட இருக்கிறதுலயே சின்ன இடம் அது ஒண்ணுதானுங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களை விட்டா 100 ஏக்கர்னாலும் இந்த ஊர்ல வேற யாருக்கிட்டையும் கிடையாதுங்க. வெளியூர்காரங்க நம்பிக்கையோட வந்ததால ஏமாத்தி திருப்பி அனுப்ப வேண்டான்னு விற்கலான்னு முடிவு பண்ணோம். பண்ணையாரு சம்மதத்தோட தானே விற்கிறீங்க? சரியா போச்சு போங்க. மொத்த பண்ணையத்தையும் பாக்குறது நாங்க, விற்கிறது விற்காதுதான் எங்க இஷ்டம். ஏனுங்க, உங்களுக்கு தேவை நிலம், அதுக்கான பத்திரத்தை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா போதும் இல்லைங்க? எனக்கு தேவையான இடம் எந்த வில்லங்கமும் இல்லாம என்ற கைக்கு மாறினா சரி. அது பாத்துக்கலாமுங்க. நீங்க பண்ணையாருக்கு என்ன சொந்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தானுங்க பண்ணையாரோட சம்மந்தி. இவன் என்ற பொண்ணு கற்பகம், பண்ணையாரோட மருமவ. ஓஹோ, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமா? என்ன சொல்றீங்க? அதானுங்க, நானும் நிறைய சொத்து வாங்கி சேர்த்திருந்தா உங்களை மாதிரி நானும் இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏனுங்கம்மா, பணம் கொண்டு வந்திருக்காங்களா? அட என்ன கண்ணு, பணத்தை வாங்கி நாம என்ன பண்ண போறோம்? பாயில கட்டி கோடவுன்ல தானே தூக்கி போட போறோம். அதை வச்சு உப்பு மிளகாய வாங்க போறோம். 15 லட்சத்துக்கு உப்பு மிளகா வாங்குவீங்க? 15 லட்சம் தானா? ஏமா என்னம்மா இது? 15 லட்சத்தை எல்லாம் என்ற கையில நான் தொட மாட்டேன். வேற நல்ல பாத்தியா பார்த்து விற்க கூடாதா? ஏமா இது சரிப்பட்டு வராது, நான் போறேன். அட இருகண்ண, இரு நான் பேசுறேன். ஏனுங்க,
நாங்க என்ன பஞ்சத்துக்காக எடுத்து வைக்கிறோம். ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, 100 ஏக்கருக்கு குறையாம வேணும்னு நீங்க கேட்டதா இந்த பொண்ணு சாமி சொன்னதுனாலதான் நாங்க விக்கிறோம். வெறும் 15 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் நாங்க எப்படிங்க வாங்குறது? ஆஹா, எங்க கௌரவத்துக்கு இது சரிப்பட்டு வராது. ஏமா பண்ணையத்தோட பொறுப்பு உங்க 2 பேர்ல 6 கிட்ட இருக்கு. முதல்ல அதை சொல்லுங்க. என்ற கிட்ட தானுங்க இருக்குது. அப்படின்னா நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். அட்வான்ஸ் பண்ணனா 5000 கொடுத்தாலும் அட்வான்ஸ் தான். 15 லட்சம் ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாக்கியை கொடுத்துட போறோம், அவ்வளவுதானே? ஏமா 15 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னோன்னு வாயை பொழந்தீங்க. இப்போ வந்து 15 லட்சமான்னு கேக்குறீங்க. நான் அப்போ சொன்னேன்தான். இப்போ என்ற பொண்ணு இது கம்மியா இருக்குதுன்னு சொல்றாளே. சரிங்கம்மா, நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் மாத்தி பேசினா அவ்வளவு நாகரிகமா இருக்காது. அதனால கொடுக்கறத வாங்கிக்க. இத பாருங்க, பணத்தை இவ்வளவு சங்கடத்துல வாங்காதீங்க. 100 ஏக்கரா வாங்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதுனால தான் ஒரே பேமெண்டா கொடுக்குறேன்னு சொன்னேன். பேசின அட்வான்ஸ் இவ்வளவுதாங்க, அதனால சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறோமுங்க. மொத்த பணமும் எப்ப தருவீங்க? எனக்கு 1 வாரம் ஆகுங்க. நீங்க எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு இருக்கீங்க? 1 வாரத்துல நீங்களும் ரெடி தானே? எங்களுக்கு 1 மாசம் ஆகுங்க. 1 மாசமா? அவ்வளவு நாள் ஆகுமா? ஆமாங்க, பத்திரத்தை எடுக்கணும். நிலத்து பத்திரத்தை மட்டும் எடுத்தா பத்தாதுங்க. தாய் பத்திரம், தகப்பன் பத்திரத்தை எல்லாம் தேடி எடுக்கணும். அதுக்கப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, வளர்ப்புறன்னு பார்த்து தானங்க பதிவு பண்ணணும். என்ன நான் சொல்றது? அதுவும் சரிதாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடலாங்க. இந்தாங்க பணம். கொடுங்க. பண்ணையம் பாக்குற பொறுப்புல இருக்கிற நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க.